ஜூலை 3ஆம் நாள் சமூகத்தின் தாக்கம் மற்றும் மாற்றம். வேத வாசிப்பு நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனம் 27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. பல்வேறு சேவைகள் மற்றும் கிறிஸ்துவின் அன்பின் மூலம் நம்பிக்கையையும் மாற்றத்தையும் கொண்டு சமூகங்களில் சல்வேஷன் ஆர்மியின் தாக்கம் ஆழமானது. இன்று அவர்களின் பணியால் தொடப்பட்ட தனிநபர்கள் மற்றும் சமுதாயங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீடித்த மாற்றத்தையும் குணப்படுத்தலையும் கொண்டு வர கடவுளிடம் வேண்டுகிறோம். கடவுளின் அன்பினால் அதிகாரம் பெற்ற நமது செயல்கள் சமூக மாற்றத்திற்கும் பங்களிக்க முடியும். நல்லதை செய்வதற்கும் அது நம் சக்தியில் இருக்கும்போது செயல்படுத்துவதற்கும் வாய்ப்புகளை தேடுவோம். மற்றவர்களுடன் நமது தொடர்புகளில் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறோம். ஜெபம். குணப்படுத்தும் ஆண்டவரே, இரட்சணிய சேனையின் பணியால் தொடப்பட்ட தனிநபர்கள் மற்றும் சமூகங்களின் மாற்றம் மற்றும் குணப்படுத்தலுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். வறுமை மற்றும் விரக்தியின் சுழற்சிகளை உடைத்து உங்கள் சக்தியின் மூலம் நிலையான மாற்றத்தை கொண்டு வாருங்கள். உங்கள் அன்பிற்கும் கருணைக்கும் இதயங்களையும் மனதையும் திறக்கவும். உமது முன்னிலையில் நம்பிக்கையையும் வலிமையையும் பெற போராடுபவர்களுக்கு உதவுங்கள். இரட்சணிய சேனை வழங்கும் சேவைகள் ஒளியின் கலங்கரை விளக்கமாக சிறந்த வாழ்க்கை மற்றும் ஆழ்ந்த நம்பிக்கையை நோக்கி மக்களை வழி நடத்தட்டும். உங்கள் அமைதி மற்றும் அன்பின் கருவிகளாக எங்களை பயன்படுத்துங்கள். ஆமேன். ஆமேன்.